அன்புள்ள அப்பா எபிசோடு 7. மணிவண்ணனுக்கு காத்து கொண்டிருக்கும் அதிர்ச்சி. மணிவண்ணன் விஜயும் ஆஷாவையும் அழைத்து கொண்டு விஜயுடைய வீட்டுக்கு செல்கிறார். அங்கே தன்னுடைய பழைய தோழன் சந்திரன் என்பவரை பார்த்து நிற்கிறார். அப்போது சந்திரன், நீ எல்லாம் இங்கே வரக்கூடாது மணிவண்ணன், உன்னெல்லாம் யார் உள்ள விட்டது? அதுவும் எடுத்துகிட்டு வந்துட்டான் இவனுடைய ஓட்ட ஸ்கூட்டரை. டேய் வாட்ச்மேன், இவனெல்லாம் யார் உள்ள விட்டது என்று அவர் கேட்க, டேய் சந்திரா, என்ன பழசெல்லாம் மறந்துட்டியா? என்னவோ பெரிய இடத்துல வேலை செய்கிறேன்னா ஓவரா பேசுவியாடா என்று மணிவண்ணன் கேட்க, அதற்கு பின்னாடி இருந்தவரோ, சந்திரா இங்கே என்ன பிரச்சனை, இங்கே என்ன நடக்குது என்று அவர் கேட்க, இதோ பாருடா, இவன் சாதாரண ஆள், அவன் பார்த்தா இந்த இடத்துக்கு வந்திருக்கான், இந்த வாட்ச்மேன் செக்யூரிட்டிலாம் என்ன பண்ணுறானுங்க, இவனெல்லாம் உள்ளே விட்டுட்டு இருக்கானுங்க என்று கூற, டேய் என்ன நினச்சிட்டு நீ பேசிகிட்டு இருக்க? அவர் பார்த்தோன்னா விஜய் தம்பியை கூட்டிகிட்டு வந்திருக்காரு, நீ என்னடானா அவரை பற்றி பேசிகிட்டு இருக்க, இது மட்டும் விஜய் தம்பிக்கு தெரிஞ்சால் அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா என்று கேட்க, என்ன விஜய் தம்பியை இவர் கூட்டிகிட்டு வந்தானா, அதுவும் இந்த ஓட்ட பைக்லையா? அவருக்கு தான் நம்ம கூட்டிகிட்டு வரத்துக்கு விலை உயர்ந்த கார்கள் அம்சமே, அது என்ன ஆச்சு? அவரையே இந்த ஓட்ட பைக்கில் வந்தார் என்று கேட்க, அதற்கு அவரோ, ஏய் உனக்கு தெரியாதா, ஆஷான்றது பார்த்தோன்னா நம்ம விஜய் தம்பியுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆமாம், அதுதான் இந்த பேலஸில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாச்சு. இவன் எந்த விதத்தில் இதுக்கு சம்மந்தப்பட்டிருக்கான், முதல்ல அதை சொல்கிறா என்று கேட்க, டேய் நீ இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறதே ஆஷாவுடைய அப்பா கிட்ட தான்டா. ஆஷாவோட அப்பாவை நீ இவ்வளோ அவமானப்படுத்துனன்னு சொன்னால் உன்னுடைய வேலை என்ன ஆகும் சொல்லிட்டு தெரியுமா? அதை ஒரு நிமிஷம் ஏனாச்சும் பாடுறா அப்படின்னு சொல்கிறப்போ, என்னது இவன் ஆஷாவுடைய அப்பாவா? அந்த பொண்ணு இன்னும் பணக்கார பொண்ணாக இருக்குன்னு தானே நான் நினச்சேன். ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா லோ கிளாஸ் பீப்புளு, இந்த பொண்ணையும் அவர் அந்தளவுக்கு நேசிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, எப்போ பார்த்தாலும் ஆஷா அதை பண்ணா ஆஷா இதை பண்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஆஃப்டர் ஆல் இவனுடைய பொண்ணையும் அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுருக்கான். சரி விடு, இந்த விஷயத்தில் பார்த்தோன்னா நம்ம சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அப்போ இவனை மரியாதையாக நடத்தணுமா என்று அவர் விகார தோரணியில் கேட்டுக்கொண்டு இருக்கும்போது, ஆமாடா நீ பார்த்தனா யாரையும் கீழ்த்தனமாக நினச்சிடாத. இன்னைக்கு பார்த்தனா தம்பிக்கு பிடிச்ச பெண்ணுடைய அப்பா இவர், அதனால் இவரை நீ மரியாதையாக தான் நடத்தி ஆகணும். இது மட்டும் விஜய் தம்பிக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன்னுடைய வேலை என்ன ஆகும் ஒரு நிமிஷம் நினச்சிப்பாரு என்று கூறிக்கொண்டு இருக்கும்போதே பின்னாடி அந்த ஆஜாகும் பாகுவான உருவம் கொண்ட ஒருவன், சந்திரன் உங்களை வேலையை விட்டு தூக்குறோம், எந்த ரீசனும் கேட்காதீங்க என்று கூற, அதை கேட்டு சந்திரன், சார் என்ன சொல்கிறீங்க, என்னதுக்கு வேலையை விட்டு தூக்குறீங்க என்று கேட்க, ஆமாம் நீ பார்த்தனா விஜய் தம்பிக்கு பிடிச்ச ஆட்களை காயப்படுத்தி இருக்க. இதை நாங்கள் கேட்டிருக்கோம். அது மட்டும் இல்லை, சாரே சொல்லிட்டாரு என்று கேட்க, எந்த சார் சொன்னார்? அதை நான் ஒத்துக்க மாட்டேன், நான் மேல் இடத்துக்கு போவேன் என்று கேட்க, ஃபோன் வந்ததே அங்கேருந்து தாண்டா. முதல்ல இந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோ. உன்னை சுற்றி எப்போவுமே கேமரா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. இதை நான் முடிவு பண்ணலை, விஜய் தம்பியே முடிவு பண்ணலை. மேலிடத்துல உத்தரவு, உடனே இந்த இடத்த விட்டு நகரலனா உன்னை அடித்து தூக்கி போடுற மாதிரி இருக்கும், ஒழுங்கு மரியாதையாக வெளியே போயிடு என்று அவர் கூற, சாரே சொல்லிட்டாரா, எனக்கு வேற வழியே இல்லை. அவருக்கு பருகில் இருக்கும் மணிவண்ணனை பார்த்து, மணி நான் உங்ககிட்ட தப்பாக பேசியிருந்தேன், என்னை மன்னிச்சிக்கோ. இத்தனை வருஷமாக நான் இந்த இடத்துல வேலை பார்த்துட்ருக்கேன், ஆனால் யாரும் என்னை இவ்வளோ குறை சொன்னது கிடையாது. ஆனால் ஒரே ஒரு முறை உன்னை பார்த்து நான் மரியாதை குறைவாக பேசிட்டேன், அதனால் இது எனக்கு கிடைச்ச தண்டனை. இது பார்த்தோன்னா மிகப்பெரிய இழப்பு தான் என்று கூறிவிட்டு சந்திரன் தலை குனிந்தவாறே அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றார். சென்ற பிறகு எதிரில் இருக்கும் அவர், சார் நீங்கள் உள்ளே வாங்க, பசங்க எல்லாரும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் அடுத்ததாக எங்கள் சார்கிட்ட பேசணும் என்று கூற, உங்கள் சாரா, இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நானே முழிச்சிட்ருக்கேன். என் ஃப்ரெண்டு என்னை எவ்வளோ கூடவே இருந்தவன், இப்போ அவன் என்னை அவமானப்படுத்தினாங்கிற ஒரு ரீசனுக்காக அவனும் வேலையிலேருந்து தூக்கிட்டு இருக்காரு. அதுவும் மேலிடன் வேற ஒன்றும் சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலை. சரி உங்கள் சார் என்ன தான் வேலை பார்க்குறாரு என்று கேட்க, சார் என்ன சார் காமெடி பண்ணுறீங்க, எங்கள் சார் தான் பார்த்தோன்னா தமிழ்நாட்டிலே நம்பர் 1 பணக்காரர், இது உங்களுக்கு தெரிஞ்சது தானே என்று கேட்க, ஆமாம் அது தெரிஞ்ச விஷயம் தானே. சரி இங்கே நடக்கிற விஷயம்லாம் அவருக்கு எப்படி தெரியும்? சார் உங்களை சுற்றி நல்லா பாருங்கள் சார், இந்த இடத்துல இருக்கவங்க ஒவ்வொரு கண்களும்
கேமரா மாதிரி. இங்கே என்ன நடந்தாலும் உடனே எங்கள் சாருக்கு வந்து போயிடும். எங்கள் சார் எப்போதும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மகனுக்கு என்ன நடக்குதுன்றத வந்து 24/7 வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார். அதனால் வந்து உங்களை வந்து அவமானப்படுத்தின விஷயம் வந்து அவருக்கு வந்து தெரிய வந்துருச்சு. அதனால் வந்து உங்கள் ஃப்ரெண்டு சந்திரனை வந்து வேலையை விட்டு அனுப்புகிற மாதிரி போயிடுச்சு. இதில் என்ன இருக்குது? யாராக இருந்தாலும் சரி, விஜய் தம்பியை காயப்படுத்தினாலும் சரி, இல்லை விஜய் தம்பி கூட இருக்கவங்களை வந்து தலைக்குறவாக பேசினாலும் சரி, அவங்களுக்கான தண்டனை வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இவ்வளோ நாள் சந்திரன் இருந்த வீட்டையும் வந்து பிடிங்கிட்டு தான் வந்து அவரை வெளியே அமுச்சிருக்கோம். அவர் கட்டி கொடுத்த வீடு அது என்று அவர் கூற, யார் சார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு என்று கூற, சார் அவர் உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு, நீங்கள் ஒன்றும் பதட்டப்பட தேவையில்ல. சரி வாங்க நம்ம சாப்பிட்டுட்டு மற்ற விஷயங்களை பேசலாம். சார் இப்போ சின்ன மீட்டிங்கில் இருக்காரு, அதை முடிச்சதுக்கப்புறம் வந்து உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து சொல்லியிருக்காரு. நம்ம அடுத்தது மீட் பண்ணலாம் என்று கூறிவிட்டு, ப்ளீஸ் சார், நீங்கள் வந்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் என்று பணிவோடு அழைத்து மணிவண்ணனை உள்ளே அழைத்து சென்றார் அவர். மணிவண்ணனுக்காக ஸ்பெஷலான விருந்துகள் அங்கே தயார் செய்யப்பட்டுள்ளது. அவற்றினை கண்ட மணிவண்ணன், என்ன இது? இது வந்து டைனிங் டேபிளா இல்லை மினி ஹோட்டலா? இவ்வளோ பெரிய டேபிள், இத்தனை வகையான உணவுகளா என்று வாயை பிளந்து பார்க்கும் பொழுது அருகில் இருந்த அவர், சார் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் இருக்கிற உணவு வகைகள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தம்பிக்காக ஸ்பெஷலாக ஒவ்வொரு நாட்டில் இருந்து ஒவ்வொரு செஃப்புகளை கொண்டு உருவாக்கின உணவுகள். அது மட்டும் இல்லை, வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருந்தாளி வந்துக்கிறதுனால வந்து எல்லா நாட்டு உணவுகளையும் வந்து செய்ய சொல்லி சார் வந்து உத்தரவிட்டிருக்காரு. அதனால் நீங்கள் வந்துக்கிறத வந்துட்டு நாங்கள் வந்து சொல்லி உங்களுக்கு தேவையான அனைத்து உணவுகளையும் வந்து தயார் பண்ண சொல்லியிருக்கோம். நீங்கள் வந்து இங்கே இருக்க எல்லா உணவுகளையும் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு இங்கே ஓய்வு எடுத்துகிட்டு நீங்கள் மறுநாள் காலையில் போனால் மட்டும் போதும். அது மட்டும் இல்லை, நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலைக்கு வந்து லீவு கொடுக்கவும் சொல்லிட்டாரு. அதனால் நீங்கள் இங்கே இருக்க உணவுகளை உண்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்தால் மட்டும் போதும். ஆனால் என்னுடைய ஆஃபீஸ் எப்படி அவருக்கு தெரியும் என்று கேட்க, சார் நீங்கள் வேலை பார்க்கறதே அவருடைய ஒன் ஆஃப் தி பார்ட்னர் கம்பெனியில் தான் நீங்கள் வேலை செய்கிறீங்க. அது மட்டும் இல்லை, இன்னொரு வந்து உங்களுடைய விஷயம் வந்து எங்கள் சாருக்கு தெரிய வந்ததுனால அந்த ஆஃபீஸில் வந்து உங்களுக்கு ப்ரமோஷனும் வந்து தயாராக இருந்திருக்கும். இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஷா என்ற பேரை தான் வந்து எங்கள் சார் கேட்டுக்கிட்டு இருந்தார். ஆனால் அவங்க குடும்பத்தை பற்றி எந்த விஷயமும் வந்து அவர் நினச்சி கூட பார்த்ததில்லை. உங்களை நேரில் பார்த்ததுக்கப்புறம் வந்து உங்களை பற்றின இன்ஃபர்மேஷனை வந்து அவர் வந்து நொடி பொழுதில் வந்து கலெக்ட் பண்ணிட்டாரு. அதனால் வந்து நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல. இங்கே இருக்க உணவுகளை சாப்பிட்டுட்டு நீங்கள் வீட்டில் போயிட்டு ரெஸ்ட் எடுத்தால் மட்டும் போதும் என்று அவர் கூற, மறுபடியும் கேட்குறேன் சார், யார் சார் உங்கள் சாரு? எனக்கு அவரை பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது என்று மணிவண்ணன் கேட்க, சார் இங்கே பாருங்கள், உங்களுக்காக சைனாவிலிருந்து ஸ்பெஷலாக ஒரு ஐட்டம் கொண்டு வந்திருக்கோம் என்று கூறி அப்பொழுது ஒரு செஃப் ஒருவர் தனது உணவை கொண்டு வந்து மன்னனுக்கு அருகில் வைத்து, சார் உங்களுக்காக சைனாவிலிருந்து ஒரு புதிய பொருளை இறக்குமதி பண்ணியிருக்கோம், அதனால் இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சார் என்று கேட்க, என்னாச்சு உங்கள் வாய்ஸுக்கு, ஏன் குறன்னு பேசுகிறீங்க என்று கேட்க, சார் என்னுடைய வாய்ஸே இப்படி தான் சார், நீங்களும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஆமாம், உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பாம்பு பல்லி எல்லாம் சாப்பிட்ட பழக்கம் இருக்கா என்று கேட்க, யோ என்னையா சொல்கிற, பாம்பு பல்லியா? அப்போ இது எதுலையா செஞ்சது? சார் இதை வந்து பார்த்தீங்கன்னா முதலையை அப்படியே உருவி எடுத்து அதனுடைய தசை பகுதியிலிருந்து உங்களுக்காக ஜூஸ் செஞ்சுருக்கேன் சார், நீங்கள் இதை சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சார். ஐயையோ முதலையா என்று அவர் கேட்டு வாந்தி எடுக்க, அப்போது உங்களுக்கு இது பிடிக்கலையா சார்? சரி விடுங்க, நான் இன்னொரு ஐட்டத்தை எடுத்துகிட்டு வரேன் என்று கூறிவிட்டு அந்த செஃப் உள்ளே சென்றார். டேய் இங்கே என்னடா நடக்குது? முதல்ல சூப்பெல்லாம் தரானுங்க, ஐயையோ இதை சாப்பிட்றதா வேணாவா என்று தன் மனதில் நினைத்து கொண்டு அமர்ந்திருக்கும் சேரில் நெளிவதை கண்ட அந்த அடியால், சார் உங்களுக்கு வேணா சைனீஸ் ஐட்டம் எதுவும் தேவையில்லை, வேறு ஜெர்மனி, ஜப்பான், அமெரிக்கா, இங்கிலாந்து வேறு எதுனா ஊர்லேருந்து சாப்பாடு கொண்டு வர சொல்லட்டுமா சார் என்று கேட்க, சார் அதெல்லாம் தேவையில்ல சார், நம்ம நார்மலாக சாப்பிட்ற மாதிரி அந்த சாப்பாடே கொண்டு வாங்க சார் என்று மணிவண்ணன் கூற, அவர் தனது கையில் இருக்கும் மணியை ஆட்டும் பொழுது மீண்டும் அந்த செஃப் வந்து, என்ன வேணுமா அவருக்கு என்று கேட்க,
அவருக்கு சாதாரண சாப்பாடே போதுமா என்று கூற, ஓ அப்படியா, சரி நான் போயிட்டு கொண்டு வரேன். ஆமாம், அவர் சாலட் சாப்பிடுவாரா சொல்லிட்டு கேளுங்க என்று அந்த செஃப் கேட்க, அதற்கு அவரோ, சார் நீங்கள் சாலட் சாப்பிடுவீங்களே என்று கேட்க, ஆ சாலட்லாம் நான் சாப்பிடுவேன் சார், எடுத்துகிட்டு வாங்க என்று கூற, ஆமாம், இவர் முதல்ல கறி சாப்பிட மாட்டாராம், ஆனால் சாலட் மட்டும் சாப்பிடுவாராம். சரி என்று தன் மனதில் நினைத்து கொண்டே அந்த செஃப் உள்ளே போகும்பொழுது அங்கே அவருக்காக சில உணவுகள் தயார் செய்யப்பட்டிருந்தது. உள்ளே சென்ற அந்த செஃப், எப்பா இவங்களுக்கு வேற எந்த உணவும் வேணாவா, சாதாரண வீட்டு சாப்பாடே போதுமா, வேற எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு அந்த சேலட்டை மட்டும் ரெடி பண்ணுங்க என்று அவர் கூற, சேலட்டை மட்டும் வேணுமா, அது மட்டும் அவர் கேட்குறாரா என்று அங்கே இருக்க ஒரு செஃப் கேட்கும்போது, ஏப்பா அவனும் அதான்ப்பா சொன்னான், சரி நீ சேலட்டை ரெடி பண்ணி வையி, நமக்கு எதுக்கு வம்பு, சமைக்க வந்தோமா சமைச்சு கொடுத்துட்டு போயிடுவோம், மற்ற வேறு எதுவும் பேச தேவையில்லை என்று அந்த செஃப் கூற, சரிங்க சார், நீங்கள் சொன்ன மாதிரியே சேலட்டை ரெடி பண்ணிடுறோம், அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூப் எடுத்துமை கொடுங்க என்று கூறிவிட்டு அந்த சூப்பை கொடுக்கும்போது அந்த செஃப் அவர்கள் முன்னே எடுத்து வந்து வைக்கும்போது, ஐயோ இது என்ன மறுபடியும் சூப்பு கொண்டு வந்திருக்கானுங்க, இது என்ன பள்ளியில் செஞ்ச சூப்பா என்று அவர் ஸ்பூனை விட்டு தடவி கொண்டிருக்கும்போது அதை பார்த்த அந்த செஃப், சார் நீங்கள் தான் வந்து வேறு எதுவும் வேணான்ட்டிங்களே, அதனால் இது வந்து முட்டைக்கோஸ் சோப்பு தான், இதை நீங்கள் தாராளமாக குடிக்கலாம் என்று கூறும்பொழுது அதை கேட்ட மணிவண்ணன் சந்தோஷம் அடைந்து அந்த சூப்பை எடுத்து குடித்து முடித்தார். சிறிது நேரத்தில் அவருக்காக ஒரு சிறிய சேலட் ஒன்று கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. அந்த சேலட்டை அவர் சாப்பிடும்போது அதில் திகைத்து போய் சாப்பிட்டு கொண்டிருந்தார். இது என்ன ஃப்ரூட் சேலட் மாதிரியே இல்லையே, இது வித்தியாசமாக இருக்குதே என்று கேட்க, பாத்தியா இல்லையா, முதல்ல கறி வேணான்னு சொல்லிட்டு அவன் எல்லா கறியும் போட்டு அடித்து தொழிச்சிட்டு இருக்கான் பாரு என்று அவர் தன் மனதில் நினைத்து கொண்டு, செஃப் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆனால் இதை பார்க்கறதுக்கு ஃப்ரூட் சேலட் மாதிரியே இல்லையே என்று கேட்க அந்த செஃப், இது வந்து ஃப்ரூட் சேலட் இல்லைப்பா, இது வந்து நான்வெஜ் சேலட், இதில் வந்து பார்த்தோன்னா போடாத உயிரினங்களே இல்லை, இதை தனி சாப்பிட்றியா அப்படின்னு நானும் கேட்டேன், நீயும் ஓகே சொன்னதுனால உனக்காக இதை தயார் பண்ணி கொடுத்தேன் என்று அவர் கூறியதை கேட்ட மணிவண்ணன், என்ன நான்வெஜ் சேலட்டா, அதுவும் எத்தனை உயிரினங்களை வந்து போட்டீங்க என்று கேட்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பறக்கிறதுலேருந்து ஊறுறது வரலாம் எல்லாத்தையும் போட்டிருக்கோம் என்று கூற, அதற்கு அவரோ வாக் வாக் என்று வாந்தியை எடுக்க அவர் அதிர்ச்சியில், இதுக்கப்புறம் என்ன சாப்பிட சொல்லாதீங்கடா என்று கூற, அதை கேட்டு அனைவரும் சிரிக்க ஆரம்பித்தனர். சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி வேறு எதுவும் இல்லை சார், சும்மா உங்களை ஃப்ராங்க் பண்ணுறதுக்காக இதை பண்ணோம், நீங்கள் தாராளமாக சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லை, முதல்ல எடுத்துகிட்டு வந்த சூப்பும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து கோழிக்கால் சூப்பு தான் எடுத்துகிட்டு வந்தோம், ஏதோ உங்களை ஃப்ராங்க் பண்ணுறதுக்காக விஜய் தம்பி சொன்னதுனால இப்படி பண்ணேன் சார், வேறு எதுவும் இல்லை, சந்தோஷமாக சாப்பிடுங்க என்று கூறினார் அவர். மணிவண்ணனிடம் பேசப்போவது யார், அவர்களுடைய சார் யார் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் அன்புள்ள அப்பா.